பகுதி அளவுலையும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கிராமமோ இல்ல அந்த மாவட்டமோ அந்த வட்டமோ அதெல்லாம் தாண்டி எல்லா சந்தைகளுக்கும் தங்களுடைய விளைபொருட்கள் வந்து எடுத்துட்டு போகிற ஒரு நிலைமைக்கும், அந்த விளையிற பொருட்களோட விலை அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு பகுதியை சார்ந்து மட்டுமே இல்லாம ஒரு பிராடர் ஸ்கேல், அதாவது எல்லா சந்தைகளும் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால அந்த விளைபொருட்களோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது. இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்ல தான் இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல சயின்டிபிக்கா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டப்ளிங் ஃபார்மர்ஸ் இன்கம், அதாவது விவசாயிகளோட வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபீல்டு லெவல்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்புட்ல வந்துட்டு காஸ்ட் ரிடக்ஷன் பண்றது, அதாவது விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த இடுபொருட்களோட விலைய முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது. நீங்க பயன்படுத்துற விதைகளாகட்டும், ஐயா எல்லாம் சொன்ன மாதிரி விதைகளை வந்து வெளியில இருந்து ஒரு மார்க்கெட்ல வாங்காம அவங்களாவே வந்துட்டு சேகரிச்சு வச்சுக்கிறதோட வழிமுறைகளை பயன்படுத்த